ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த 2 பனானா வச்சு பனானா சுகியம் எப்படி நம்ம பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ 2 பனானா எடுத்துருக்கிறேன். அதை இப்போ நம்ம தொலியை எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது அங்கே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 2 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம நிலக்கடலை நம்ம நல்லா வறுத்தெடுக்கலாம். நிலக்கடலை வறுத்ததுக்கப்புறமா நான் 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் நம்ம அந்த நெய்யில் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் பனானா, அதை அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்தெடுக்கலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. பனானா நம்ம வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 டீஸ்பூனு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்றவாறு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதையும் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுக்கும்போது ஒரு மாதிரி அந்த சர்க்கரை தண்ணி இதாகும் பாருங்கள். அந்த டைமில் நான் 2 கைப்பிடி அளவு அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல் தான் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கத்தில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாதி பழம் கட் பண்ணி போடலாம். பழம் போடணும்னா போடலாம், உங்களுக்கு தேவையில்லைன்னா போட வேண்டாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கோங்க. ஒரு 5 டீஸ்பூனு மைதா மாவு, 5 டீஸ்பூனு புட்டு பொடி போட்டுக்கலாம். நான் கருப்பு புட்டு பொடி தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 துண்டு ஏலக்காய், 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள், சின்னதாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நம்ம தண்ணி விட்டு நல்லா இதை மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை மிக்சியில் அடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம நல்லா கரண்டி வச்சு இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே அதை வச்சுக்கலாம். அது அங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த பனானா எல்லாம் வறுத்தெடுத்துட்டு இருந்தோம் பாருங்கள். அதுக்கு கூட நம்ம அந்த நிலக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாம். அதை பிடிச்சி போடணுன்னா பிடிச்சும் போடலாம். நான் முழுசாக போட்டுருக்கிறேன். போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அதே மாதிரி இந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இந்த பக்கம் ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாவில் முக்கி நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை அந்த மாவில் முக்கி இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துச்சு. நம்ம இப்போ மறைச்சி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த பக்கமாக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ அதை எடுத்துக்கலாம். அடுத்ததையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்ததான் ரெடி ஆச்சு. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு பனானா சுகியம் நமக்கு ரெடி ஆச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.